அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதோட எக்ஸைட்டிங் அன்பாக்சிங் நேற்று நம்ம சேனலில் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G. ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஏர்டெல் அவங்களுடைய 5G லான்ச் ப்ரைஸ் நிறைய விஷயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தலாம். Oneplus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. BSNL தரப்புலேருந்தும் 5G பற்றி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 792ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் நேற்று 5Gக்கான ஒரு பிக் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து 5G லான்ச், அதுக்கப்புறம் ப்ரைஸ் பற்றியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட 5G ஸ்பீட் ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷேர் பண்ண வீடியோ 4K வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 வீடியோ. 1983ல் வேர்ல்ட் கப் இருந்தது இல்லையா, கபில் தேவுடைய கேம், அதை வந்து 4Kல ப்ளே பண்ணி வந்து 5Gயில் ஹை ஸ்பீடில் வாட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதோட கபில் தேவுடைய ஹோலோகிராமும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இன்னும் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் வரல. ஒன் ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே வித்தின் அ மந்த் இல்லைனா 2 மாதத்தில் நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5G நாங்கள் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட 5G ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5G அண்ட் 4G ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் கிட்ட வர வந்து 5G உடைய ப்ரைஸ், அதாவது வந்து ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இந்தியாவில் ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு 5G கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அஃபோர்டபுளாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹை ஸ்பீட் 4Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4G லான்ச் இந்தியாவில் ஆகஸ்ட் 15, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4G நெட்வொர்க் BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCS, அதாவது டாடா கன்சல்டன்சியோட கொலாப் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது மேட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பேரலாக இவங்க 5Gலையும் வந்து ஒர்க் பண்ணுறதா இப்போ தகவல் வெளியாக இருக்குது. என்ன 4G வரல, அதுக்குள்ளே 5Gயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 5Gலையும் வந்து BSNL ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SA கிடையாது, நான் ஸ்டாண்ட் அலோன் NSA தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 4G பேஸ்ட் 5G அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் வந்து பேரலாக இவங்க ரெடி பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4G லான்ச் பண்ணி இமீடியட்டாக இவங்க தரப்புல வந்து 5G வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ BSNL ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். Qualcomm அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஸ்மார்ட் கேமராக்கான சிப் இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Qualcomm உடைய QCS7230 இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ AI டெக்னாலஜி தான் மெயினாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் எல்லாமே வந்து AI டெக்னாலஜியில் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்னும் அடிஷ்னலாக செக்யூரிட்டி, ப்ரைவசின்னு நிறைய விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சிப் வந்து ஸ்மார்ட் கேமரா சொல்யூஷன் இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராஸில் வந்து இது இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு புது சிப் Qualcomm தரப்புலேருந்து. க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புக்மார்க் இந்த ஃபீச்சரும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ புக்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைனில் ப்ரௌசரில் வரப்போகிறதா தெரியுது, சைட் பாரோட. யூஸ்வலாக இப்போ புக்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டாப்பில் அவைலபிளாக இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இனிமேல் சைடில் சர்ச் பாரோட இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. புக்மார்க்ஸ், அதுக்கப்புறம் ரீடிங் லிஸ்ட்டுன்னு 2 டேப் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணியே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த புக் மார்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய M சீரிஸ் டீசர் வந்து அமேசானில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 மாதிரி இருக்குது. நிறைய பேர் M53 அப்படின்னு கேட்டிருந்தீங்க. M53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் 27 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ அங்கே ரிவீலான ஃபீச்சர்ஸ் தான் MediaTek Dimensity 900, 5000 mAh
mAh பேட்டரி, சூப்பர் AMOLED பேனல், மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.7 இன்ச்சஸில் வரப்போகுது. அகைன் இதுவும் பிளாஸ்டிக் பேக் பேனலோட தான் இவங்க கொண்டு வராங்க. இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அமேசான் லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது M33 மாதிரி தான் இருக்குது. M30 சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே மேசிவ் பேட்டரி தான். ஸோ இதுவும் வந்து 6000 mAhல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் எந்த டேட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யாவிலேருந்து வெளியே வந்தது இல்லை ரஷ்யா பேன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இவங்க பேன் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது, டிக்டாக் கிடையாது. ஸோ நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரஷ்யாவே பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பேன் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்காது கூகுள் நியூஸ். கூகுள் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதா ரஷ்யா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தவறான தகவலை யார் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஜெயில் அப்படின்னு சொன்னதுனாலேயே நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து அவங்களே வந்து ரஷ்யா விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ கூகுள் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் அஃபிஷியலாக பேன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக OnePlus 10 Pro உடைய லான்ச் டேட் டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 31 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, குளோபல்லையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு காமன் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். அகைன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அவுட்லுக் தான், சைனாவில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே அவுட்லுக் டிசைன் தான். ஃபீச்சர்ஸும் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுக்குறாங்க. 2K டிஸ்பிளே, HDR10+ சப்போர்ட், ஃப்ளூயிட் AMOLED பேனல், 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், எக்ஸலண்ட் கேமராஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 ஆக்சிஜன் OSல தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்கன்னு. நத்திங் பிராண்ட் வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து கான்செப்ட் ரெண்டர்ஸ் நிறைய ரிவீல் ஆயிடுச்சு. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் ரெண்டர் அங்கே வந்து அவங்க சிலது ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதே வால்பேப்பர் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து இங்கே கான்செப்ட் ஃபோன் மாதிரி வந்து நீங்கள் பார்க்குற இமேஜ் தான். ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் நத்திங் ஃபோன் 1 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரலில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 2022 இந்த பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அவுட்லுக் டிசைன் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் யூனிசாக் சிப்செட் LCD பேனலில் தான் கொண்டு வராங்க. அகைன் இன்ஃபினிக்ஸ் ஹாட் சீரிஸ் அப்படின்னாவே பட்ஜெட் கேட்டகரி தான். ஸோ 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm என்ன புது சிப் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 194 மெகா பிக்சல் 60 மெகா பிக்சல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து யோகேஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.